தீபிகா வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய செயல்பாடுகள் பொறுத்தவரையில் உலக அளவில் பேச்சு பொருளாக மாறி வருகின்றது. அதனுடைய சமீபத்திய எடுத்துக்காட்டுதான் அவர் விதித்த அந்த வரி என்பதும் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா விதித்த வரி விதிப்பின் காரணமாக இந்தியா அமெரிக்கா விட்டு விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டு சீனா மற்றும் ரஷ்யாவோடு மிகவும் இணக்கம் போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் மாறி வரக்கூடிய இந்த உலக அரசியலை மையப்படுத்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவும் நாங்கள் இழந்து விட்டோம் என்றும் 3 நாடுகள், அதாவது ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து வளமான எதிர்காலத்தில் தொடரட்டும் என்று அந்த பதிவில் அவர் 3 நாடுகளும் மறைமுகமாக சாடக்கூடிய வகையில் அந்த பதிவை அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவு என்பது இந்த சமயத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும், உலக அளவில் கவனத்தை ஈர்த்த ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது. காரணம் என்னவென்றால், சமீபத்தில் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட 3 உலக நாட்டு தலைவர்கள் சந்திப்பு என்பது நடைபெற்றது. சீன அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபர், இந்திய பிரதமர் ஆகிய 3 உலக நாட்டு தலைவர்கள் சந்திப்பு என்பது நடைபெற்றது. அந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் வெளியாகின. இந்த மாநாட்டை அடுத்து இதற்கு தொடர்பாக கருத்து தெரிவித்த அமெரிக்கா தற்போது இது போன்ற செயல்பாடு, இந்தியாவின் செயல்பாடுகள் மற்றும் ரஷ்யாவின் செயல்பாடுகள் என்பது அமெரிக்காவை ஆத்திரமூட்ட வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த வரி விதிப்பு என்பது அதை தொடர்ந்து அமெரிக்கா நியாயப்படுத்தி வருகிறார்கள். அமெரிக்க பொருட்களுக்கு, இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது. அதில் 25 விழுக்காடு என்பது பரஸ்பர மற்ற நாடுகளுக்கு விதித்ததை போல இந்தியாவுக்கு, இந்தியாவின் பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய 25 விழுக்காடு என்பது ரஷ்யாவோடு இந்தியா வர்த்தகம் மேற்கொண்டு வரக்கூடிய காரணத்தால் அதை தவிர்க்கும் பொருட்டு, ஏனென்றால் இந்தியா ரஷ்யா வர்த்தகம் காரணமாக அதன் மூலமாக பெறப்படக்கூடிய பணத்தை வைத்து உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறார்கள். அப்படி என்றால் உக்ரைன் தாக்குதலுக்கு இந்தியா தான் மறைமுகமாக உதவி செய்கிறது என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக சாடியிருந்தார். இது தேசிய அளவில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அதன் அடிப்படையாக வைத்து அதை தடுக்கும் பொருட்டு ரஷ்யாவோடு இந்தியா வர்த்தகம் மேற்கொண்டு வரக்கூடிய காரணத்தால் கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிப்பதாக தெரிவித்து ஒட்டுமொத்தமாக 50 விழுக்காடு இந்தியாவின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வர்த்தக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் தொடர்ந்தே அந்த வரி விதிப்பு தொடர்ந்தே இந்தியா அமெரிக்க இடையிலான அந்த போக்கு என்பது ஒரு சுமூகமான நிலையில் இல்லாமல் விரிசல் அடையக்கூடிய வகையில் தொடர்ந்து வருகிறது. அதற்கு மாறாக இந்திய நிலைப்பாடு என்பது ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளோடு இணைந்து வர்த்தகத்தை மேற்கொள்ள, இன்னும் அந்த வர்த்தகத்தை அதிகரிக்க திட்டமிட்டு வருகிறார்கள். இது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடாக தான் பார்க்கப்படுகிறது. உலக அளவில் சீனா, அமெரிக்கா என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனாவுக்கு ஆதரவாக இந்தியா, ரஷ்யா ஆகிய நாடுகளும் இணக்கமாக போக்கை கடைபிடிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் இது அமெரிக்காவுக்கு ஒருவித அதிருப்தி, கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொல்வதன் மூலமாக ஏற்கனவே ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்காவோடு நல்ல நட்புறவு கொண்ட நாடுகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நல்ல நண்பர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நட்பு மிகுந்த நாடுகளாக இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய இருந்தன. ஆனால் இந்த வரி விதிப்பு, டிரம்பினுடைய நடவடிக்கை காரணமாக அந்த போக்கு என்பது தற்போது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அதன் காரணமாக சீனா, இந்தியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இணக்கம் காட்டி வருகிறார்கள். அதை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கூடிய இந்த பதிவில் இருள் சூழ்ந்த சீனாவிடம் நாங்கள் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்து விட்டோம், எங்கள் வசம் இருந்தார்கள், எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள், ஆனால் தற்போது சீனாவுடன் நாங்கள் அதை இழந்து விட்டோம் என்றும், அதே போன்று 3 நாடுகளும், சீனா, இந்தியா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவருடைய வளமான எதிர்காலத்தை தொடரட்டும் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை மறைமுகமாக சாடக்கூடிய வகையில் இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது உலக அளவில், அதாவது டிரம்ப் தற்போது அவர் தவறை உணர்ந்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. என்றால் இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகவே அமெரிக்காவோடு நட்பு நாடுகளாக இருந்த சூழ்நிலையில் அவர் நடவடிக்கை அவருக்கு எதிராக அமைந்திருப்பதுதான் இது காண்பிக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல்பாடுகளுக்கு, நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவிலே கடும் எதிர்ப்பு இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கை காரணமாக நட்பு நாடுகள், அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இந்தியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் தற்போது எதிரி நாடுகளாக மாறக்கூடிய சூழலை உருவாக்குமா என்றெல்லாம் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்தியாவும் ரஷ்யாவும் நாங்கள் எழுந்து விட்டோம் என்பதன் மூலமாக
அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்போது அவர்களுடைய செயல்பாடு என்பது அவர்களுக்கே இது பிரச்சனையாக மாறக்கூடிய நிலையில் அமைந்திருக்கு என்பதுதான் இந்த பதிவு என்பது காண்பிக்கின்றது தீபிகா.